இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. பரிதாபங்கள் எந்த நம்ம ஆடிப்பாவங்கள் பார்க்க போறோம். நீ எதுக்கு சிரிக்கிற பண்ணி? ஆடிப்பாவங்கள் ஆடிப்பாவங்கள் பார்க்க போறோம். ஆடி தள்ளுபடி தான் நாம வருது. ஆடி மாசம் போட்டிருக்கானா? ஆடி மாச பாவங்கள் பார்க்க போறோம். ஏயா அங்கேயே முன்னாடிதான் இருக்கு, அத பார்த்து கூட தப்பா ஒரு வீடியோலயே நீ ஃபர்ஸ்ட் டேக் எடுத்திருக்கிய. சரி பாப்போம். ஓ பாட்டு போடாம. ஆமா அது யாரு? ஆமாப்பா அதெல்லாம் ஒரே பாட்டாவோ ஒரு கதை. அம்மா ஆத்தா இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை ஆச்சு, அதுவும் ஆடி மாசம் வந்துருச்சுன்னா உங்களை கையில பிடிக்க முடியல. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு அஜித் விஜய் படம் வந்தா எப்படி கொண்டாடுறாங்க? எங்களுக்கு இதுதான் பாட்ட போடுது. பாரு என்ன சாப்பாடு, என்ன அடுப்புல ஒண்ணுமே இல்லாத இருக்கு. என்ன சாப்பாடு, என்ன சாப்பாடு, என்ன சாம்பார் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், அதை வச்சு அப்பளம் ஊறுகாய் எல்லாம் வச்சு பாக்கு மட்டும் தட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு மடிச்சு பிரசாதமா தருவாங்க. வாங்கி தரேன். மாமா இப்படி கேள்வி கேட்கறாரு, என் புருஷன் கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா நீ சமைக்கிறதுனால கேவலமா இருக்கு. கோயில்ல வாங்கிட்டு வர்றேன். இனிமே தினமும் பிடித்தேன். ஆடி வெள்ளி வந்தா எங்களை அடக்க முடியாது பாத்துக்க. வாங்கிட்டு வந்துதான் சாப்பிடணும். வெயிட் பண்ணுங்க. என் போட்டு நேரமா குடி, சீக்கிரமா தான் இந்த சோத்தை போட்டு முடிச்சுடுறேன். எத்தனை மணிக்கு? 9-10 மணிக்கு கொண்டாந்து குடுக்குறியா நீ? என்ன வாரத்துல ஒரு நாள் உங்களால அப்படி இருக்க முடியாதா? பசிக்குது எனக்கு. என்ன பசிக்குது? என்ன நீங்க என்ன அப்படியே கோயில் குளம்லாம் கூட்டிட்டு போறீங்க? எல்லாம் போறாளுங்க. அந்த லட்சுமி அவங்கெல்லாம் போறோம். இங்கிட்டு போனா வேலூர் பொற்கோயில், மங்களூர் மங்களாம்பிகா, மேல்முருத்தூர் அம்மன் எல்லாம் அந்த இருக்கிற முக்கு கோயில். அது வருஷத்துல ஒரு நடவு நடக்குது. அது போறதுக்கு இந்த அளவுக்கு பொறுக்க கும்பிடுறேன். ஆமா கோயிலுக்கு போனாலே பொறுக்காது. குடும்பத்துல என்ன பண்ணிருக்கீங்க? என்ன உடனே போடுவீங்க அந்த அட்டாக்க போட்டுருவே. நீ அந்த மாதிரி உங்களுக்காக தான் கும்பிடுறேன், இதுக்காக தான் பண்றேன்னு. சுகர் இருக்கு எனக்கு, பெரிய சுகர். 8 மணிக்கு போய் குடிக்கிறீங்கல்ல, நல்லா குடிக்கிறீங்கல்ல, அப்ப உங்களுக்கு தெரியாது சுகர். அப்பெல்லாம் தெரியாது. நல்லா போதையை ஏத்தி விட்டு சுகர் தெரியாது. வரிசையில நில்லு, நான் வரேன். வருவேன், நான் 12 மணிக்கு தான் வருவேன். செவ்வாய் பொங்கல் வேற இருக்கு. கூடிக்கிட்டு இருங்க, வந்துடுறேன். ஆடி மாசம் ஆயிட்டா நீ ஒரு ரகமா இருக்காங்களே. ஆடி வெள்ளிக்கிழமை நீராடும் வைப்போம். அம்மன் கோவில் ஆஃபர் எங்கேயுமே கிடையாதா? வெளிய போய் பாருங்க, வெளிய பாருங்க, ரோட்ல பொம்மை வைக்கிறவங்க கூட 10% ஆஃபர் தராங்க. போட்டு வைக்கிறீங்க நீங்க, சும்மா போடுவீங்க. நீங்க போட்டு வச்சுட்டு அடிச்சு போட்டு சும்மா டென்ஷன். நான் வந்து இங்க பாருங்க, நான் வந்து ரெகுலரா இங்க வர கடை. ஆல்ரெடி ஆஃபர் போட்டு தானே வச்சிருக்கேன். ஆஃபர் என்னது நீங்க போட்டு கஸ்டமர் நீங்க கேப் பண்ண முடியல, அப்புறம் கஸ்டமர் இல்லாம போய் நான் தான் சொன்னேன்ல அங்க வாங்க. போட்டோ வச்சிருக்கதான் தாத்தா வந்து பெட்டி கடையா இருந்து மளிகை கடையை மாத்துறாரு. சூப்பர் மார்க்கெட் ஒரு டி மார்ட்ல போயிருக்கேன். இதே மளிகை கடையை வச்சு ஒப்பேந்திக்கிருக்காரு. பெரிய ஒரு எம்பிஏ படிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷ் மூளையோட வந்திருக்கேன். இன்புட்லாம் கொடுத்தா ஒத்துக்க மாட்டேங்கிறார் சார். வேற கடைக்கு வாங்கிக்கிறேன். சொல்றத கேளு, மண்டே உளந்துச்சு. நீ தானா பேசிக்கிருக்க. ஒரு எம்பிஏ பிசினஸ்னா ரொம்ப ஆசைப்படுறாங்க. லூஸ் பண்ணிட்டோம்னா we can't earn them. அதெல்லாம் கேவலம் பேச பூமர் பேசி பேசிட்டு இருக்காதீங்க சார். நான் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் பண்றேன் சார். ஆஃபர் விடுங்க. ஆஃபர் தெரியல மாட்டீங்க. போங்க ஜூஸ் குடிங்க. அப்பதான் ஏதோ ஒரு பெரிய ஆஃபர் கேக்குறாரு. ஆஃபர் சொன்னா கேட்க மாட்டறாரு சார். நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்றேன். இன்னும் இவரே வந்துட்டு கைய புடிச்சிட்டே நிக்கிறாரு. எப்படி தான் அப்கிரேட் ஆகுது? அந்த பிரச்சனை உலக ஃபுல்லா இருக்கு சார். அத விடுங்க. இப்ப ஆடிக்கு தள்ளுபடிக்கு ஆஃபர் கொடுப்பீங்க. நான் உங்களுக்கு தரேன் சார். ஆடி தள்ளுபடி எத்தனை % சொன்னாங்க? 20%. உங்களுக்கு நான் 50% போட்டு தரேன். போடுங்க. நான் போறேன். உண்மையில ஏய் அந்த 200 கிராம் பாக்கெட் எடுத்து வைடா. எடுத்து வை. 200 கிராம் ராகி
3 ஸ்பூன். எப்ப பார்த்தாலும் பையன் கையவே புடிச்சுக்கணும் நம்ம எப்படிங்க இருக்கிறது? இப்படி தெரியல. என்ன சொல்லுங்க சார்? 200 கிராம் ராகி பாக்கெட் 3 ஸ்பூன். அந்த பொருளை எடுத்து வைங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? ஆமா. மொத்த பொருள் 100 ரூபாயா இருக்கும். அம்மா அதுல ஒரு ஆஃபர் போட்டு 50 ரூபாய் வாங்கிட்டு 50 ரூபாய் இதுக்கு ஆஃபரா? ஆமா. குடுங்கசம்ல இந்த ராகி பாக்கெட் வச்சு என்ன பண்ண போற பண்ணீங்க? கோயிலுக்கு கூழ் கழிச்சு ஊத்த போறாங்க. இந்த 200 கிராம் பாக்கெட்ட வச்சு ஊருக்கே கூழ் காய்ச்சி ஊத்த போறேன். இல்ல மக்களுக்கு வரவங்களுக்கு கொடுப்போம். சார் நான் கோவப்படல. அப்படியே அந்த பாக்கெட்ட ஃப்ரீயா எடுத்துட்டு போறீங்க. நான் ஃப்ரீயா கொடுத்தேன் நினைச்சுக்கிறேன். சரி. ஏறா. பிரதர். ஃப்ரீயா இன்னொரு பாக்கெட் எடுத்துக்க வரானே. இன்னொரு பக்கெட் எடுத்து வா. ஏறா. நான் கல்லாப்பெட்டி வேணா எடுத்து. கல்லாப்பெட்டியா? கல்லாப்பெட்டி. 50% ஆஃபர். நம்பாதீங்க. பேண்ட்லாம் வாங்கி போட்டா 3-4 வருஷத்துக்கு கிடக்குமே. எடுத்துற வேண்டியது. அண்ணே சார் வணக்கம். அந்த ஒரு சில ட்ரெஸ் மட்டும் தான் பேண்ட் அவுந்து விழுந்துற போகுது. பட் அது முடிஞ்சு போயிருக்கும். இல்ல நம்மளுக்கு சைஸ் பத்தாது. இல்ல சார் இப்ப இது 3 வாங்கினா 50% போட்டுருச்சு. ஆமா. அதான் டி-ஷர்ட் ஏதாவது பார்க்கலாம். பாருங்க. சரி பாருங்க. சார் எல்லாமே நல்லா இருக்கு. எதை தொடர்றது? பாப்பா உங்களுக்கு பிடிச்சது எடுங்க. இது கிடையாது ஆஃபருங்க. அதுதான். இதுல உங்க சைஸ் என்ன சார்? எல் சார். இது எம் மட்டும் தான் இருக்கு. இல்ல எல் பாருங்க சார் இருக்காங்க. இல்ல பாத்துட்டேன் சார். இல்ல சார் அங்க இருக்கு. அங்க சைஸ் இல்லன்னா அங்கே வச்சிருங்க. இன்னும் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எல் இருக்குமா சார்? இல்ல இது எக்ஸ்எஸ் மட்டும் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ்ல மட்டும் தான் இருக்கு. இதுக்கு எதுக்கு ஆஃபர் போடுறீங்க? இல்ல சார் எல்லாம் முடிஞ்சு ஸ்டாக் முடிஞ்சு அது இருக்குறதா. ஐயா எங்க மாட்டீங்க திருப்பி. சார் இங்க இருக்கு சார். இங்க இருக்கா? இதுல இருக்கு. உங்க சைஸ் எல் தானே? ஆமா சார். உங்க சைஸ்க்கு இதுல எல்லாமே இருக்கு. இது எல்லாமே இது இருக்கா? offer. சரி சார். ஆஃபர் சார் சார் இந்த 3 பேண்ட் எடுத்தா சார் 3000 ரூபாய் போட்டுருக்கு. அப்பனா 9000 4500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இல்ல சார் இது ஆஃபர் இல்ல. ஆஃபர் கிடையாதா? ஆமா இந்த ரேக்ல இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறது. அதான் சொன்னல நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் அது. சார் காட்றீங்க. இல்ல உங்க சைஸ்க்கு இருக்கு. போன தீபாவளிக்கு ஃபேஸ் பண்ணோம். சைடுல இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் பாருங்க. ஷர்ட்லாம் நல்லா இருக்கு. பாருங்க. போயிருங்க பாருங்க என்ன பாருங்க. சார் இது மட்டும் தான் இருக்கா? வேற எதுவும் இல்லையா? வேற எதுவும் இல்ல. சார் அந்த பனியன் இருக்கு எடுத்துக்கோங்க சார். ஆஃபர் இருக்குது நல்லா இருக்காது. இதுல நம்ம சைஸ்க்கு இருக்காது. சைஸ் இல்ல வேற எதுவும் இருக்குமா? இது சார் என்னன்னா எல்லாரும் இங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க சார். நாங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. எள்ளு இதை காணாம போயிடும். அப்பனா போர்ட தூக்கி உள்ள வைங்க சார். ஏன் போர்ட தூக்கி உள்ள வைங்க. அது எதுக்கு ஆஃபர்னு சொல்லி வச்சு எங்க வயித்தறிச்சல எதுக்கு வாங்கி சரி கொட்டிக்கிறீங்க? நீங்க இந்த பக்கம் பாருங்க. அந்த உங்க எள்ளு தானே வேணும். நல்லா வாங்கலாம்னு உள்ள வந்தேன். வந்தா இந்த சைஸ் இல்லங்கறீங்க. எதை எடுத்தாலும் அது இல்லன்றீங்க. எடுத்து காமிச்சா டிசைன் நல்லா இல்ல. சரி இப்போ என் சைஸ்க்கு ஏதாவது ஒண்ணாத்து குடியா நான் வாங்கி போட்டு போறேன். இதா தரேன். நான் எடுத்தாரு. என்ன இது ஒரு ஃபோர்ஜரி வேலையா பாக்குறாங்க. நல்லா எல்லாம் மாலுக்கு மால் தெரியுறாங்க. இது சட்டையா இது. இதுல எழுதி இருக்கத பார்த்தா தப்பா இருக்கு சார். என்னது டச் மீ இஃப் யூ நீட் பீஸா? பேஷன் இத பாங்க போட்டுறாங்க. பீஸ் கேக்குறா வாடனா. எல்லா பிரச்சனையும் இழுத்து விட்டுறான் போல. இது இல்ல எனக்கு வேணாம். நான் போயிட்டு இப்ப எதுக்கு நீ நான் எடுக்கிறீங்க வச்சிருக்கியா ட்ரெஸ் வச்சிருக்கியா? எதுக்கு மூஞ்ச மாத்திர எடுக்கணும் இங்க வேணுங்க பிரதர். ட்ரெஸ் கடை தான் வச்சிருக்கீங்க. என்ன இங்க வந்தா வாங்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இல்ல நீ ஷோரூம் தான் அது. என்ன தேவனா நீ நினைக்கிற காலம் வாங்க முடியாது. நீங்க நினைச்சா இத வச்சு இந்த அதெல்லாம் வச்சு அதெல்லாம் பழைய ஆளு. இப்போலாம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆயிட்டான். நீங்க மாஸ்டம்பளத்துக்கு தான் இருக்க. நீ என்னமோ ஓனர் மாதிரி பில்டப் கொடுக்காத. முகரைய பாரு முகரைய. இந்த ஷர்ட்ல எம் இருக்கா? எம் சைஸ் இல்ல எல் இருக்கு. எம் இல்ல சார். அப்ப கடையை தீ வச்சு கொடுத்தா எதுக்கு கடை வச்சிருக்கீங்க? எதுக்கு கடை வச்சிருக்க? எதை கேட்டாலும் இல்லங்கறாங்க. நீ கடை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி விடியா? க்ளோஸ் பண்ணி எதுக்கு இந்த கடை? என்ன சார் பாக்குறீங்க? இது மண்புழு உரம் கிடைக்குதுங்க அந்த கடையில வாங்கிட்டு போறாங்க. மண்புழு சட்டையா பேண்டா? வாங்க தானே வந்திருக்கு. என்ன நாங்க முடிவு பண்ணல. நாங்க சும்மா கடை வந்திருக்கேன் உள்ள வந்து பார்க்கலாம் வந்தோம். ஆஃபர் சார் பை 2 கெட் 2 ஆஃபர் இருக்கு சார். பை 2 கெட் 2 வாங்குனா 2 ஃப்ரீ. பை 2 கெட் 2 சூப்பர் ஆஃபர்ல 2. சரி நான் எனக்கு 2 இதுவும் ஒரு ஃப்ராட் இதுதான். நீங்க ஆளுக்கு ஒவ்வொரு செட் எடுத்தா கூட ஆளுக்கு ஷர்ட் பேண்ட் வாங்க. அதான் நீங்க யோசிங்க சார். நான் வந்து நீ முன்ன எடுத்துன்னு சொன்னா 2 எடுப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு நாலுத்துக்கும் விலைய போட்டு கொடுப்பாங்க. தேவையில்லையே மாப்ள. தேவையில்லைனாலும் நீ விட வாங்கி போட்டா எல்லாம் தாங்கும்டா. ஆமா பல வருஷங்கள் அப்படியே கிடக்கும்டா. அப்படியே கிடக்கும்ன்றியா? ஆமா நல்ல பிராண்ட். நீ என்ன பண்ணு நீ ஒன்னு பாரு நான் ஒன்னு பாக்குறேன். 2 பேர் பாப்போம். பாருங்க சார். டி-ஷர்ட்ஸ் கூட இருக்கு. போலோ டி-ஷர்ட்ஸ் இருக்கு சார். போலோ டி-ஷர்ட்ஸ். போலோ டி-ஷர்ட்ஸ். சரா எடுத்துட்டேன் நானே சார். அப்புறம் இது ஓகேவா? ஓகேடா. எடுத்துட்டேன் நானே. ட்ரையல் ரூம் இருக்கு போட்டு பாத்தீங்க. போர்டு எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிடலாமா சார்? பண்ணிடலாம். நாளைக்கு 2 இங்க 2 பில் எப்படி போடுற பில்ல பாதி நம்ம கொடுத்துறணும். இல்ல சார் அப்படி கிடையாது. அதாவது நீங்க எடுத்திருக்கிற ட்ரெஸ்ல எது ஹையர் வேல்யூ ட்ரெஸ்ஸோ அந்த 2 இதை மட்டும் நாங்க பில் பண்ணுவோம். சரி அதான் நீங்க இப்ப பில் பண்ணுங்க. நாம பாதி பிரிச்சு பண்ணாதா? எது அதிக விலையோ அந்த இதனா வந்து 2ஐயும் பில் போடுவோம். இல்ல அது அப்படி சரியா வரும். உன் டி-ஷர்ட் 2500 ரூபாய் போட்டுருக்கு. சரி M2 மாப்ள ஒரு டி-ஷர்ட்டே வந்து இது 600 ரூபாய். இது கம்மியா எடுத்துருக்காரு. சரி ஃப்ரீயா வர்றது எப்படி மாப்ள சரியா வரும்? அதிகமா வரும். அதுக்கு இப்ப என்ன 2 நான் பணம் கட்டவா? மாப்ள அது ஃப்ரீயா மாப்ள கட்டணும். ஏய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கியாடா? பாதி கட்டனாடா 1 பை மாப்ள திருப்பி நான் ஒன்னு வாங்குறேன் நீ ஒன்னு வாங்குனா லூஸ் எல்லாம் பேசிருக்க. புரியல ஒன்னு. இங்க உன்னை யார் 600 ரூபாய் கிடைக்க சொன்னது? என்ன தேவையில்லை. நான் எதுக்கு எடுக்கணும் இப்ப? சார்
இந்த ஷர்ட் உங்களுக்கு அஜித் சார் மாதிரி இருக்கு சார் போட்டா. சார் இருக்கட்டும் சார். ஆனா எனக்கு சார் தேவையில்லை, எனக்கு சட்டையே தேவையில்லை நான் பொறுக்கிட்டு இருந்த தோசைப்பலாம். ஏய் நீ சாரா சொன்ன அப்புறம் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஆமா. ஃப்ரீயா வரத வாங்கி ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொன்னா என்ன சார் நான் பில்லு போட்டா பாதி கொடுத்து ஷேர் பண்ணானா ஒன்னு ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொன்னா அப்புறம் குழப்ப பாருங்க நாய்க்கு. பை 2 get 2 சார். இருங்க 2 வாங்கினா 2 ஃப்ரீ. 2 வாங்கினா 2 ஃப்ரீ. எனக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் வேணாம். வேணாம் ட்ரெஸ் வேணாம். எனக்கு மட்டும் பில்ல போடுங்க. எங்க அம்மா கூப்பிட்டு நான் அப்பவே பேர் பண்ணா. டேய் போடா லூசே. நீ தான்டா லூசு போடா. இல்ல சார் சண்டே ஆயிடுச்சு சார். இல்ல பை 2 get 2ன்னா நான் சொல்றேன் பாதி பில்லு என்ன வருதோ பாதி கொடுத்துட்டு போடான்னா இவன் 600 ரூபாய் சட்டை நான் அடிச்சுறேன் 400 ரூபாய் சட்டை 2000 நான் எடுத்து 2000 எடுக்க வேண்டியதானே. பாருங்க சார் எனக்கு நான் 2 மட்டும் எடுத்துக்கிறேன் சார். 2 எடுத்துக்கிறேன். பரவாயில்ல இல்லாட்டி பரவாயில்ல. ஒண்ணும் இல்ல சார். ஒன்னு நீங்க வாங்கினாலும் வாங்கலாம். ஒன்னு வாங்கினா 50% ஆஃபர் இருக்கு. இதே முதல்ல சொல்ல நீங்க முதல்ல சொன்னா நீங்க 2 எடுக்க மாட்டீங்களா சார்? அது கழிச்சு விடுறதுக்கு என்னென்ன வேலை பார்க்குறாங்க பாருங்க சார். பை 2 get 2 அது ஒன்னு தானா? ஒன்னு இன்னொன்று இருக்கு எடுத்து வரேங்க. சார் பை 2 get 2 எடுத்துட்டு வாங்க. பை 2 எடுத்துட்டீங்க சார். get 2 இருக்குல்ல அதை எடுத்துட்டு வாங்க. நானும் மண்டையை உடைச்சிட்டு தேடும் கடையில நல்லா இல்லையா சட்டை பாட்டு நல்லா இல்ல வாங்கிட்டு போயிட்டாங்க சார் முன்னாடியே. ஏன்டா நீங்க எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சட்டை 2 சட்டை தேத்தலாம். ஒரு கடையில போனா 4 சட்டை எப்படி தேத்த முடியும்? இன்ஃப்ளூயன்சர்ஸ் வர்றாங்க. அந்த வீடியோ போட்டு விட்டுறாங்க சார். படம் ஃபர்ஸ்ட் வீக்கே காலி ஆயிடுச்சு. பல பேர் வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. அது தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பேசிக்கிறேன் உங்களை. ஏங்க ஒரு மாதிரியாவே இருக்கு உங்க முகம் ஃபேஸே சரியில்லையே. நீங்க என்னாச்சு உங்களுக்கு? சரி விடு. அதெல்லாம் நடக்கிறது தானே எல்லாம். என்ன விடு நடக்கிறது தானே. என்னாச்சு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து அதெல்லாம் பார்த்துருக்கேன். சரி பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா வேற ஏதாவது பிரச்சனைனா ஷேர் பண்ணுங்க. நமக்கு போட்டோ அப்படியே பாருங்க. போட்டோ எடுத்துக்கிறேன். ஆடி மாசம் கூட்டிட்டு போயிடுவாங்க. போயிட்டு அந்த போட்டோ நான் அப்போ பார்த்துப்பேன். வீடியோ கால் பண்ண முடியாது. உங்க வீட்டுல வீடியோ கால் பண்ணாலும் எடுக்காது. சோ கியூட்டுங்க நீங்க. நான் ஆடி மாசம் மிஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஆடி மாசம் அதனால ஃபீலிங்ஸ் இருக்கீங்களா? மிஸ் பண்ணுவேன். சரி எப்ப பேக் பண்ணி வைங்க எல்லாத்தையும். ஊருக்கு எப்ப போறது? என்ன பேக் பண்ணி வைக்கிறது? ஊருக்கு எங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஆடி மாசம் பிரிச்சுலாம் வைக்க மாட்டாங்க. என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? லூசுமா என்ன ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு, கோபப்படுற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ அத்தா மருமகனே சொல்லுங்க மருமகனே. அதாவது இப்ப ஆடி மாசம் வந்துருச்சு. அது நீங்க கூட்டிட்டு போற இன்னும் நானே கொண்டு வந்து விட்டுட்டு வரவா இல்ல நீங்க எதுக்கு வரீங்க? சென்னைக்கு நாங்க அந்த மாதிரி பழக்கமே கிடையாது எங்களுக்கு. நாங்க எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டோமே. நாங்க ஆடி மாசம் பழக்கமே எங்களுக்கு கிடையாது. ஆடி மாசம் பழக்கமே ஆமா எங்க ஊர் சைடு எங்களுக்கு பழக்கமே கிடையாது. எங்க ஃபேமிலில எங்க வீட்ல அந்த பழக்கம் உண்டு. எங்களுக்கு கிடையாது. நாங்க கூட்டிட்டு வர மாட்டோம். நீங்க பொண்ணு அங்கேயே வச்சுக்கிடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா ஒரு ஃபீல்லாம் பண்றாருமா எனக்கு. அப்படியா? சோ கியூட் மாப்ளே. சொல்லுங்க மருமகனே. ஏன் துரத்தல இருக்காரு? கூப்பிட மாட்டோம் மருமகனே. நீங்க வச்சுக்கங்க. எப்படி இருந்தாலும் நீங்க பிரிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எதுக்கு கூப்பிட்டுக்கிட்டுன்னு விட்டுற வேண்டியதா? என்னன்னாலே நமக்கு ஒரு சம்பிரதாயம் ஒரு கலாச்சாரம். எங்களுக்கு சம்பிரதாயம் கிடையாது மருமகனே. சரி ரைட். வேணா வாங்க ஊருக்கு 2 பேரும் வாங்க. வரீங்களா? இல்ல வரோம். சரி வைக்கட்டா? வைங்க. சரி வைக்கட்டா? கிடையாதுங்க. எங்க ஃபேமிலி எங்க அக்கா எங்க பெரியம்மா யாருமே அவங்க பேசுறதுல இத பார்த்தா கன்னியாகுமரி சைடு இந்த சைடு தான். தெரியுமா உங்களுக்கு அது? திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடுல தான் பேசுறோம். போயிரு. அவளை வச்சு துரத்தி விடணும். ஓ அவரு எங்க பார்த்தா பாரு அந்த பையன். என்னடாச்சு? திடீர்னு மைண்ட்ல ஏதோ கிராஸ் பண்ணா லூஸ் மாதிரி. இவன் ஆடி மாசத்துக்கு வீட்டுக்கு கூட்டு போவாங்க. ஒரு மாசம் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சனே. பழக்கமே கிடையாதுடா. ஆடி மாசம் வந்தது ரொம்ப நல்லதா போச்சப்பா. ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரு இது வைக்க மாட்டாங்க. ரொம்ப நிம்மதியா நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை போகலாம். இந்த மாசமும் 2 கல்யாணம் 3 கல்யாணம் வாங்கிட்டு மொய் வைக்கிற பழக்கத்தை மூலம் கட் பண்ணணும். அது நம்ம வைக்கிறனாலதான் திருப்பி நம்ம வாங்கணும் போகணும் இருக்கு. மொய்யை வாங்கக்கூடாது வைக்கக்கூடாது. ஆமா சாப்பாடு சூப்பரா இருந்துட்டா. இந்த மாப்ள. ஏய் என்ன இப்ப கல்யாணம் எப்படி ஆடி மாசம் கல்யாணம் பண்ண கூடாதுலடா? கல்யாணம் கிடையாது. காது குத்து. என் மகளுக்கு காது குத்து வச்சிருக்கேன். குடும்பத்தோட வந்துறணும். பத்திரிக்கை திறந்து பாருங்க. என்னடா ஏன் பேர மாமான்? ஆமா நீ ஒரு மாமன் தானே. அப்ப ஓஹோ பேர் போட்டா அங்கத்தான் நீ வருவேன்னு தெரியும் எனக்கு. ஆமாப்ல. இந்த மாதிரி யூஸ் பண்ணாதான் உண்டு. சரி பார்த்து செய்ய. நான் உனக்கு திருப்பி செய்றேன். எது கல்யாணம் ஆவலன்னா ஆனதுக்கு அப்புறம் பண்றேன். என்னைக்கு கல்யாணம் ஆகி நான் என்னைக்கு எல்லாம் நடந்து என்னைக்கு வந்து டேய் ஏன்டா அப்படி வைக்கிறீங்க ஃபங்க்ஷனாவே? மொய் வைக்காதீங்கய்யா. தயவுசெய்து ஏதாவது பண்ணுங்க மொய்க்கு. அடுத்து யாரு? அண்ணே அக்கா பொண்ணுங்க சடங்கு. 14ஆம் தேதி குடும்பத்தோட வந்துருங்க. சரி போங்க வரோம். வந்துருங்க. போங்கப்பா. அப்படி போய் வெளியே வெளியே வீட்டுக்கு போறீங்க. வெளியே போங்க. காப்பி இது கொடுத்து
ஃபங்க்ஷன் இந்த மாசம்லாம் ஃபங்க்ஷன் இல்லையே, அந்த மாசமா தேடி ஏதாவது வச்சிடறாங்களே. இந்தியாவில இருக்க கூடாதா, ஃபாரின் போயிரும் எங்கேயாவது, நிம்மதியா இருக்க முடியாது. அதனால பாக்குறேன் நான். டேய் எத்தனை பத்திரிக்கை ஃபங்க்ஷனு. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா நான் உண்மையிலே அந்த இந்த ஆஃபர் போடுறது இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய. இந்த நான் சொன்ன மாதிரியே தான் கிட்டத்தட்ட 50% ஆஃபர்னு போட்டிருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் கிடையாது, சில குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸு இந்த ரேக்கில் இருக்கிறது மட்டும்தான் அடிப்பாங்க. அந்த ரேக்லேயே ஒரு 2-3 ட்ரெஸ் தான் நல்லா இருக்கும், நல்லா இருக்காது. அதில் எங்கே அது பார்த்தா நம்ம சைஸுக்கு இருக்கவே இருக்காது. கேட்டால் அது முடிஞ்சு போச்சு, தூக்கிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக ஸ்மால் சைஸாக இருக்கும், அப்படின்னா ரொம்ப லார்ஜ் எக்ஸ்ஆர் லார்ஜாக இருக்கும். நாங்க வந்து சாரி சுடிதார்லாம் எடுக்க போனோம்னா ஆஃபர்ல நிறைய போட்டிருப்பாங்க. அந்த ஆடி ஆஃபர்னா என்னன்னா கண்டிப்பா அந்த சாரிலே சுடிதார் எங்கேயாவது ஒரு டேமேஜ் கண்டிப்பா இருக்கும். டேமேஜ் பீஸ் எல்லாத்தையும் இப்படி தள்ளி விட்டுருவாங்க ஆஃபர் சொல்லிட்டு. அது இருக்கதான் செய்யும். அது ஆஃபர் இப்படி சொல்லி வாங்கும்போது சரி குட்டியா தானே இருக்கு பரவாயில்ல அப்படின்னு இவ்வளவு கம்மி ரேட்டு கிடைக்குதுன்னு அப்படியும். அதே மாதிரி அந்த இதுவுமே அப்படிதான். அந்த பை ஒன் கெட் ஒன் பாத்தீங்கன்னா கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா ரெண்டோட வேல்யூ தான் ஒன்னோட வேல்யூவாகவே இருக்கும் கிட்டத்தட்ட. இப்போ அதோட ரெண்டுமே சேர்த்தாலுமே 2000 கூட வராது, கம்மியாக தான் இருக்கும். 1000 ரூபா 1500 கிட்ட தான் இருக்கும். ஆனால் 2000 ரூபான்னு போட்டு ஒரு இது 2000 பை ஒன் கெட் ஒன். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே பை ஒன் கெட் ஒன் இருக்காது. மேக்சிமம் எது விலை அதிகமா இருக்கோ அதுதான் பை ஒன் கெட் ஒன்னாவே இருக்கும். வித்து போகாம இருக்கிற பழைய அப்படியே தள்ளிடுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. அது தெரியாம வாங்கிட்டு இருக்கு. அதோட ரேட் 500 ரூபானா ஆடி ஆஃபர் சொல்லி நமக்கு 1000. ஒன்னும் இல்ல, இப்போ நாங்க இப்போ ரீசெண்டா டிமார்ட் கூட போனோம். அதுல நான் இங்க பக்கத்துல ஒரு வாட்டி இந்த மைனஸ் ஒண்ணு வாங்கினோம். அது இன்னும் 35 ரூபான்னு நினைக்கிறேன். அது ஏதோ இந்த பிரெட் வச்சு சாப்பிட்றதுக்காக வாங்குவோம். நல்ல வேலை அது ரீசெண்டா அவங்க போய் எனக்கு அந்த வேலை ஞாபகம் இருந்துச்சு. போய் அங்க போய் பார்த்தா ஒரிஜினல் விலை வந்து 50 ரூபா, உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து 38 ரூபா போட்டுருக்கே. நான் 35 ரூபாய்க்கு இங்க பக்கத்துல தெருவுலயே வாங்கணும்டா. 3 ரூபா கூட. அதுதான் சொல்லுவேன். கேட்டா அதாவது அதுல போட்டு வச்சிருக்காங்க ஒரு போர்டு மாதிரி போட்டு, இந்த பிரைஸுக்கு நாங்க இவ்வளவு ஆஃபர் போட்டு கம்மி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அதான் சொல்றேன், அது சும்மா அதாவது ஒரு கண் தொடைப்புக்கு வச்சிருக்காங்க. அதையும் நம்பி அந்த பரிதாபம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க, அந்த பாட்டில்லாம் போய் இப்போ லேடிஸ் எடுக்கிற மாதிரி அதேதான் பாட்டிலா வச்சிருக்காங்க. அதையும் எடுக்காத கும்பல் இருக்கதான் அப்படின்னு போட்டிருந்தது. அதே ரேட்டை கொண்டு போய் நான் நியூஸ்ல பாக்குறேன் 200 ரூபாய்க்கு அதிகமா, இதை விட அதிகமா இருக்கு. ஆமா, அது ஆடி மாசத்துல இந்த மாதிரி ஒய்ஃப அவங்க வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு. ஆனா எனக்கு அந்த இது அடி போட்டு நானும் ஆமா அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட. நான் அதுக்கப்புறம் தான் இப்படி அது பரிதாபம் நாங்க கல்யாணம் அந்த டைம்ல கரெக்டா அந்த வீடியோ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ பார்க்கும்போது என்ன நம்மளுக்குலாம் நடக்கல அப்படி அந்த வீடியோல சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மேபி அது இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அந்த இப்போ 2021 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆடி மாச பாவங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேபி பரிதாபங்களோட பிளேலிஸ்ட் எங்களோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது சொல்லுவாங்களே, நான் அதுக்கு சொன்னேங்க. இவங்க போட்டிருந்த வீடியோல நீ இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நல்லா